இந்தியா பலதரப்பட்ட கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பல மூடநம்பிக்கைகளை கொண்ட நாடு. இந்தியாவில் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த பல நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன. இன்று நாம் சில இந்திய மூடநம்பிக்கைகள் மற்றும் அவற்றின் பின்னணியில் உள்ள உண்மைகளை ஆராய்வோம். ஒன்று. காக்கை மலம் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. இந்த நம்பிக்கையின்படி ஒரு காகம் உங்கள் மீது மலம் கழித்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. காகங்கள் புத்திசாலிகளாக கருதப்படுவதாலும் சில கலாச்சாரங்களில் ஞானம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையவை என்பதாலும் இந்த மூடநம்பிக்கை தோன்றியிருக்கலாம். இருப்பினும் இந்த நம்பிக்கையை ஆதரிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை, மேலும் இது முற்றிலும் மூடநம்பிக்கை. 2. கருப்பு பூனை உங்கள் பாதையை கடக்கிறது. கருப்பு பூனை உங்கள் பாதையை கடந்து சென்றால் அது ஒரு கெட்ட சகுனம் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் தோன்றியதாக கருதப்படுகிறது, ஆனால் அது இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் பரவியது. இருப்பினும் உண்மையில் பூனைகள் வெறுமனே எங்கோ சுற்றிச் செல்லும் விலங்குகள் மற்றும் அவை துரதிர்ஷ்டத்தை தருகின்றன என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. 3. கண்ணாடியை உடைப்பது துரதிர்ஷ்டத்தை தருகிறது. இது இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் பிரபலமான மற்றொரு மூடநம்பிக்கை. கண்ணாடியை உடைப்பது 7 வருடங்கள் துரதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த மூடநம்பிக்கை கண்ணாடிகள் ஒரு காலத்தில் மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் மாறுவது கடினம் என்பதிலிருந்து தோன்றியிருக்கலாம். உண்மை என்னவெனில் கண்ணாடியை உடைப்பது ஒரு விபத்து மற்றும் எந்த துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வராது. 4. வீட்டை விட்டு வெளியேறும் முன் தும்மல். வீட்டை விட்டு வெளியேறும் முன் நீங்கள் தும்மினால் அது ஒரு கெட்ட சகுனம் மற்றும் உங்கள் பயணத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. உண்மை என்னவென்றால் தும்மல் என்பது ஒரு உடல் செயல்பாடு மற்றும் உங்கள் பயணத் திட்டங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 5. வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்குதல். வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்கக்கூடாது என்பது இந்தியாவில் உள்ள பொதுவான மூடநம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் பின்னணியில் உள்ள நியாயம் என்னவென்றால் மனித உடலில் ஒரு காந்தப்புலம் உள்ளது, மேலும் வடக்கு நோக்கி தலையை வைத்து தூங்குவது உடலின் காந்த சீரமைப்புக்கு இடையூறு விளைவிக்கும் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த கூற்றை ஆதரிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. பூமியின் காந்தப்புலம் உடலின் காந்தப்புலத்தை விட மிகவும் பலவீனமானது, மேலும் ஒரு குறிப்பிட்ட திசையில் தூங்குவது ஆரோக்கியத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இறுதியாக, மூடநம்பிக்கைகள் வெறும் நம்பிக்கைகள் மற்றும் அவற்றை உண்மைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். அவற்றில் பெரும்பாலானவற்றை ஆதரிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. அவை பாதிப்பில்லாதவையாக இருந்தாலும் பகுத்தறிவற்ற அச்சங்கள் மற்றும் கவலைகளுக்கு வழிவகுத்தால் அவை தீங்கு விளைவிக்கும். இந்த மூடநம்பிக்கைகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை புரிந்துகொள்வதன் மூலம் நாம் ஒரு பகுத்தறிவு மற்றும் தகவலறிந்த கண்ணோட்டத்துடன் அணுகலாம். மற்றொரு பயனுள்ள தகவல் வீடியோவுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி.